ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 35 வயசு தானே. அவர் வந்து பதவி முடியுது. பதவி முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அவர் பணியமர்த்த வாய்ப்பு இருக்கா? அந்த 5 வருஷம் முடிஞ்சாலுமே குடியரசுத் தலைவரை வந்து கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் இருங்கன்னு சொன்னால் அவர் இருந்துக்கலாம். பதவியை நீட்டிச்சுங்களாம், வேறு மாநிலத்துக்கு நியமிக்கலாம். அவர் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தான் ஆளுநராக இருக்க முடியுமா? 2 அல்லது 3 எத்தனை மாநிலத்துக்கு வேணாலும் ஆளுநராக இருக்க முடியும். சரியா? அப்போ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க, பொறுப்பாளுநர். அவங்க எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க? தெலுங்கானாவோட ஆளுநராக இருந்தாங்க. இது மாதிரி சம்பவங்களும் இருக்குது. அப்போ அதிகாரத்தை 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறப்ப ரெண்டு இப்போ பாண்டிச்சேரி தெலுங்கானா 2 இடத்துலையும் அவங்களுக்கு சேலரி உண்டு, பிரித்து வழங்குவாங்க. புரியுதா? அது மாதிரிலாம் இருக்குது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அரசமைப்பில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் இருக்குது, சொந்த மாநிலத்தில் ஆளுநராக பதவி வைக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம ஒருத்தர் இருக்கோம்னா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் ஆக முடியாது, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலாம். புரியுதா? அது மாதிரி தான். மாவட்ட அளவிலான உயர்ந்த பதவிகள் அந்த மாவட்டத்தாருக்கு கிடையாது. தெரியும்ல, ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கார் அப்படின்னா அவர் சொந்த மாவட்டத்தில் இருக்க முடியாது. ஒரு பிடிஓ வந்து ப்ரமோஷன் வர்றாரு, ஏடி பஞ்சாயத்தாக மாறுறாரு. ஏடி பஞ்சாயத்துனா என்ன? மாவட்ட அளவிலான போஸ்ட். அவங்க அந்த சொந்த மாவட்டத்தில் இருக்க முடியாது. அப்போ மாவட்ட அளவிலான உயர் பதவிகள் சொந்த மாவட்டக்காரருக்கு கிடையாது. இது வந்து வட்ட அளவுலையும் வரும்னு நினைக்கிறேன். தாசில்தாருக்கு உண்டான்னு தெரியும். ஏடிக்கு உண்டு, ஏடி கிடையாது, தாசில்தாருக்கு உண்டு. அப்படி தானே? அசிஸ்டன்ட் தாசில்தார் இருக்கலாம், ஆனால் தாசில்தார் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் ஆர்டிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்ல போகிறேன். சரியா? ஒரு 3 ஆர்டிகள் வந்து பிரதமர் சம்மந்தமானு எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. என்னென்ன பிரதமர் சம்மந்தமான ஆர்டிகள்? அரசியல் என்ன தான் படிப்போம்? 74, 75, 77. சரியா? ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது? பிரதமர் மற்றும் அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் ஆலோசனை பற்றியது. கரெக்டா? அது சரத்து 74. 75 என்ன சொல்லுது? பிரதமர் மற்றும் அமைச்சர்களோட சலுகைகள் அப்படின்னு சொல்லலாமா? நியமனம். வேற நியமனம் சலுகைனா எப்படி வந்துடும்னா ஊதியம் வந்துடும், அவங்களுக்குள்ள அதிகாரம் வந்துடும். இது எல்லாத்தையும் சொல்றதா என்னது? 75. புரியுதா? அடுத்தது 78 பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கான கடமைகள். சரியா? அப்போ நான் வந்து பாராளுமன்றம் போகிறேன், அப்போ எனக்கு அங்கே உள்ள அதிகாரம், எனக்கு பயணப்படி உண்டு, எனக்கு வீட்டு வாடகை உண்டு. புரியுதானே? இங்கே சொல்கிறேன்னா இது மாதிரி சலுகைகள்லாம் பெறதுக்கு 75. அவங்களோட கடமை, கவர்மெண்ட்டுக்காக இவ்வளோ இந்த கடமையெல்லாம் ஆற்றணும் அப்படின்னு சொல்கிறது 78. இது யாருக்கு படித்தோம்? பிரதமர் அமைச்சரவை அப்படின்னு பொதுவாக படித்தோம். இப்போ இதே மாதிரி மாநிலங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான். மாநிலங்கள்லாம் யார்? முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் நான் அப்படியே மாற்றுறேன். இதில் 11 கடிங்க 63 1 போட்டுருங்க. இதில் 11 கடிங்க 64 1 போட்டுருங்க. இதில் 11 கடிங்க 67 1 போட்டுருங்க. அவ்வளோதான். சரி, புரியுதா? இப்போ மாநில முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் பற்றிய சரத்து 163. மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் சலுகைகள் பற்றிய சரத்து 164. மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் கடமைகள் பற்றிய சரத்து 167. அப்போ இந்த 3 ஆர்டிகல் தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து இந்த 3 ஆர்டிகல் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். புரியுதா? இதை கொஞ்சம் எழுதிங்க. இதில் ஸ்கூல் புக்கில் நான் கவனித்த விஷயம் என்னன்னா, மொத்த உறுப்பினர்களில் 15% அமைச்சர்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை சொல்ற சரத்து என்ன?
164ல் 1A அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு. 164ல் 1A. புரியுதா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கு. மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 15% பேர் என்னவா இருக்கலாம்? அமைச்சர்களாக இருக்கலாம். இது சேம் தானா? 1A தானா? 75ல் 1A. எப்படி இந்த வார்த்தை வரும்னா, பிரதமர் உட்பட 15% பேர், இங்க முதலமைச்சர் உட்பட 15% பேர். இன்னும் 2 ஆடியோ சேர்த்து பார்த்துருவோம். 72ன்றது என்னது? மன்னிப்பு அதிகாரம். யாரோட மன்னிப்பு அதிகாரம்? குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம். அதுவே ஆளுநருக்கு இதுல 11 கழிச்சிருங்க, 61 முன்னாடி 1 போட்டுடணும். சரியா? 161 ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் மன்னிப்பு அதிகாரத்தில் என்ன வித்தியாசம் இருக்கு? மரண தண்டனை நீக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு, ஆளுநருக்கு கிடையாது. உண்டா? கிடையாது. ராணுவம் சம்பந்தமா மன்னிப்பு வழங்க அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு. ஆளுநருக்கு உண்டா? கிடையாது. பாக்கியெல்லாம் பொதுவானதான். தண்டனை என்ன பண்ணலாம்? குறைக்கலாம், மாத்தலாம், ரத்து செய்யலாம். அப்படிதானே? நிர்வாகம் வந்து இவர் பேராலே செய்யப்படுது. 77ன்றது குடியரசுத் தலைவரின் பெயராலேயே அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் மத்திய அரசு செய்யப்படுது. இதுல 11 கழிச்சிட்டீங்கன்னா 66 முன்னாடி 1. 166ன்றது என்னது? ஆளுநரின் பெயரால தான் நிர்வாகத்துல எல்லா செயல்பாடுகளும் செய்யப்படுது மாநிலத்துல. எதுக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் இருந்ததுன்னா போதும், அடுத்த ஆர்டிக்கல் நம்ம கொண்டு வந்தோம். புரியுதா? இப்படியே படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. சரியா? இது நான் டிஎன்பிஎஸ்சி படித்த காலத்தில் நான் இப்படி ஆரம்பித்தேன். நிறையா விஷயங்கள் ஆர்டிக்கலை கம்பேர், மத்திய அரசு மாநில அரசு ஒரு ஆர்டிக்கல் இருக்கா, அதுக்கு ஆர்டிக்கல் இதுதான் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்துடுவேன். 123ன்றது அவசர சட்டம். யார் இயற்றுறது? குடியரசுத் தலைவர் இயற்றும் அவசர சட்டம் பற்றியது. அதே ஆளுநருக்கு இது 2 முன்னாடி வந்துடும். 213 ஆளுநரின் அவசர சட்டம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதுதான் குழப்பம் வரும். அப்படிதானே? எத்தனை மாதம் வரைக்கும் அந்த அவசர சட்டம் செல்லும்? 6 மாதம். 6 மாதம் வரைக்கும். 6 மாதம் 6 வாரத்துக்கு என்ன கான்செப்ட்? கூறி 6, அதாவது 6 மாதம் 6 மாதத்துக்குள்ள சட்டமன்றத்தில் இந்த அவசர சட்டத்தை நிறைவேற்றலாம். சரி, நான் 6 மாதம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றலை, நான் அந்த சட்டத்தை போட்டேன், நான் குடியரசுத் தலைவர், அப்போ நான் இந்த சட்டத்தை கேன்சல் பண்ண எனக்கு உரிமை உண்டா? உண்டா இல்லையா? நான் சொல்கிற கான்செப்ட் தான். இப்போ நான் ஆளுநர், நான் ஒரு அவசர சட்டம் போடுறேன், 6 மாதம் கூட ஆகலை, சட்டமன்றத்தில் நிறைவேறலை, நானே கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணலாமா? பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். புரியுதா? ஒரு அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ ஏற்றுறாங்க. சட்டமன்றம் கூடுனுச்சுன்னா 6 மாதத்துல ஒப்புதல் அளித்தா, சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்றுருக்குன்னா அது சட்டமாயிடும். சரியா? அவரே சொந்தமாக அது வேணான்னு நினச்சா அவரே கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இந்த 6 மாதம்ன்றது ஓகே, 6 வாரம்ன்றது சட்டமன்றமே கூடலை. சரியா? டக்குன்னு சட்டமன்றம் கூடுதுன்னா 6 வாரத்துக்குள்ள என்ன ஆகும்? அந்த சட்டத்தை நிறைவேற்றி ஆகும். சரிதானா?
நம்ம சரத்து 356 அப்படின்னு ஒன்று படிப்போம்ல, சரியா? இப்போ நம்ம இது பார்த்தது அவசர சட்டம். இதுவும் அவசரம் தான். என்ன அவசரம்? மாநில அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம், அப்படிதானே? இது மாநிலம் பார்த்தீங்கன்னா 352 வந்துடும். 360 படிப்போம் நிதி நெருக்கடிங்களா. சரி, இந்த 356 அப்படின்றது மாநில ஆளுநர் கொண்டு வர முடியுமா? யார் கொண்டு வரலாம்? குடியரசுத் தலைவர் தான் கொண்டு வரலாம். பரிந்துரை வழங்குவோர் யார்? ஆளுநர். ட்விஸ்ட் அடிச்சு கொஸ்டின் கேட்கலாம், சரியா? ஆர்டிகல் 356 மாநில அவசர நிலை பிரகடனத்தை பரிந்துரை செய்பவர் யார் அப்படின்னு கேட்டா ஆளுநர். மாநில அவசர நிலை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவர் யாருன்னு கேட்டா குடியரசுத் தலைவர். சரி, அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் கொண்டாடலாம்? கண்டினியூவா 3 வருஷமா? 3 வருஷம் வரைக்கும் கொண்டு போகலாம் கண்டினியூவா. புரியுதா? ஒப்புதல் வாங்கியிருக்கணுமா வாங்க வேண்டிய இல்லையா? பார்லமெண்டத்தில் இந்த அவசர நிலை பிரகடனத்தை ஒப்புதல் வாங்கியிருக்குமா வேண்டிய இல்லையா? வாங்கணும், சரியா? எல்லாத்துக்குமே காலக்கெடு எவ்வளோதான்? 6 மாதம். குடியரசுத் தலைவருக்கே இல்லாத ஒரு சிறப்புரிமை ஆளுநருக்கு உண்டு. அப்படின்னா அது என்ன வரும்? சிறப்புரிமை அதிகாரம்னு ஒன்று உண்டு. அதை சொல்ற ஆர்டிகல் கரெக்டாக சொல்றீங்க. யார் சொல்றீங்க? 361ல் 1. ஸ்கூல் புக்கில் தான் சொல்கிறேன், நான் வெளியே போகல, சரியா? 361ல் 1. இது என்ன சிறப்பதிகாரம் ஆளுநருக்கு வழங்குது? நேரடி அமைச்சரை கரெக்ட் சொல்லுங்க. அமைச்சர் அதெல்லாம் கிடையாது. அதாவது ஆளுநர் ஒரு பதவியில் இருக்கார், அவர் மேல எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அவரை கைது செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் இதே ஆர்டிகல் தானா? இது 2 சேம் தானா? சாரி, 2க்கும் சேம் தானா? 361 குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர். மாற்றி சொல்றேன் நினைக்கிறேன். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர். குடியரசுத் தலைவருக்கு, ஆமா, குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரை கேட்டு பண்ணணும். அதுக்கும் காலக்கெடு உண்டா? ஆமா, எனக்கும் படிச்சே ஆகல. 14 நாளைக்கு முன்னாடி சொல்லணும், அப்படிதானே? 14 நாளுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் சொல்லணும். சரி, நான் அது கிளாரிஃபிகேஷன் தெளிவாக மட்டும் சொல்றேன். குடியரசுத் தலைவர் பத்தி எனக்கு தெரியல, சரியா? எனக்கு தெரிஞ்சது ஆளுநருக்கு தெளிவாக தெரியும். ஆளுநருக்கு என்னன்னா, அவர் பதவியில் இருக்கிறப்ப அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, குற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது, கைது செய்ய முடியாது. இது எப்போ நான் படித்தேன்னா, நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தப்ப இந்த மைதான ஊழல் ஒன்று நடந்ததுல, டெல்லியா மத்திய பிரதேசமா, ஒரு லேடி முதலமைச்சர் இருந்தாங்க. டக்குன்னு அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட ஆளுநரை நியமிச்சிட்டாங்க. கேரளா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, இப்படிதானே? அவங்க ஊழலில் ஈடுபட்டாங்க, முதலமைச்சராக இருக்காங்க, ஊழலில் ஈடுபட்டாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணியோ குற்ற நடவடிக்கை எடுத்துட்டா என்ன ஆகும்? கட்சிக்கு கெட்ட பேர் ஆகிடும். உடனே ஆளுங்கட்சி மத்தியில் என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு அவங்களுக்கு ஆளுநர் பதவி கொண்டு வந்து குறைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு டீச்சருக்குன்னு வரும் பேர், புரியுதா? அந்த சம்பவம் நடந்தது. சரி, அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் யார் மாநிலத்தில்? முதலமைச்சர், சரியா? மத்தியில் பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் யார்? பிரதமர். மாநிலத்தில் அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் முதலமைச்சர். சரி, சட்டமன்றம் கூடுது, முதல் கூட்டத்தொடர் நடக்குது, அதுக்கு தலைமை தாங்குவார் யாரு? ஆளுநரா? சபாநாயகர் தான். இது ஒரு கொஸ்டினாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க?
சட்டப்பேரவை வந்து முதல்ல எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு முதல் கூட்டத்தொடர் நடக்குது. முதல் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர், கரெக்டான பதில் தற்காலிக சபாநாயகர், சபாநாயகர் கூட சொல்ல முடியாது, தற்காலிக சபாநாயகர். அதாவது முதல் கூட்டத்தொடர் நடக்குது, அந்த கூட்டத்தொடருக்கு தொடங்கி வைப்பவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர். சரியா? தலைமை தாங்குவர்னு கேட்டால் தற்காலிக சபாநாயகர். அங்கே தற்காலிகம் இல்லைன்னா நீங்கள் சபாநாயகர் தான் இருக்கும், சபாநாயகரை தான் நீங்கள் அடிக்கணும். எப்பயுமே ஒரு முதல் கூட்டத்தொடர் நடக்குதுன்னா தற்காலிக சபாநாயகர் போடுவாங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு சபாநாயகர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தோம்ல, பஞ்சாப் ஹரியானா 2 மாநிலத்திற்கும் ஒரு நீதிமன்றம் அப்படின்ட்டு. அப்போ இந்த நீதிமன்றம் உருவாட்டியும் எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்குல்ல, புதுசாக உயர் நீதிமன்றம் உருவாக்குறாங்கல்ல, இது சம்மந்தமான ஆர்டிகல் இது. உயர் நீதிமன்றம் உருவாக்கலாம் 231 கரெக்டாக.